Hello students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல example 2.13 பார்க்க போறோம். Find the least positive value of x. x ஓட positive value நம்ம கண்டுபிடிக்க போறோம். First term எழுதிக்கலாம். 67 plus x is congruent to x 1 modulo 4. இனி இந்த 67 plus x இருக்குல்ல, நம்ம 1 வந்து இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அங்க plus 1 இருக்குது. நம்ம இந்த பக்கம் கொண்டு வரும்போது minus 1 வரும். இதை நம்ம ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல்ட்டு போட்டு மோட் 4 போட்டிருக்கனால 4n எழுதிக்கலாம். இனி 67 minus 1 66 மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 66 plus x is equal to 4n. இனி நம்ம வந்து இந்த 66க்கு டிவைட் பண்ணிக்கலாம். 4 1 4s are 4 பேலன்ஸ் 2 6 எங்கே போட்டுக்கோங்க. 6 6 4s are 24 பேலன்ஸ் 2. இனி நம்ம 66 plus x xனா என்னென்னா கீழே இருக்கிறது தான் x வேல்யூ. அப்போ அந்த 66 கூட 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 66 plus 2 equal to 4n. இனி x is equal to 2. நம்ம xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எழுதிக்கோங்க. since 68 is the nearest n, nearest multiple of 4 more than 66 எழுதிக்கோங்க. இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் ஒன்று எழுதிக்கலாம். 98 is congruent to x plus 4 modulo 5. கொஸ்டின் எழுதியாச்சு. இனி 98 இங்கே ப்ளஸ் எக்ஸ், இதை வந்து நம்ம இங்கே எழுதும்போது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ராக்கெட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 5n. இனி இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க. 98 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5n. இந்த 98லேருந்து மைனஸ் 4 மைனஸ் பண்ணிக்கோங்க. 94 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5n. இதே மாதிரி 94க்கு போட்டுக்கோங்க. 5 டேபிள் போடுங்க. 1 5s are 5 பேலன்ஸ் 4 கீழே போட்டுக்கோங்க. 8 5s are 40 பேலன்ஸ் 4. நமக்கு இங்கே 94 மைனஸ் எக்ஸ் இருக்கனால 94 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5n. இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ 4. 90 ஈக்குவல் டு 5n. இப்போ இந்த 90 வந்து நமக்கு 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ எழுதிக்கோங்க. நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 5 less than 94. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.